வி பிக்சல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு செம்மையான மேட்சா அப்படின்னு கேட்டால் ஸ்டார்டிங்கில் அதாவது சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெல்லாம் நல்ல மேட்ச் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் மேட்ச் நடக்க என்ன மேட்ச் இவ்வளோ சப்பையாக முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் மும்பைக்கும் தான் மேட்ச் நடந்துச்சு. ராஜஸ்தானோட ஹோம் கிரவுண்டில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க ஹோம் கிரவுண்டில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கப்ப இன்னைக்கு டாஸ் வின் பண்ண மும்பை வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே ஆடிக்க அப்படின்ற மாதிரி 2 டீமும் உள்ளே வந்தாங்க. உள்ள வந்த உடனே டக்குன்னு விக்கெட். 6 ரன்னுக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆனாரு, 0க்கு வந்து இஷான் கிஷன் அவுட் ஆனாரு, 10 ரன்னுக்கு ஸ்கை அவுட் ஆனாரு. இப்படி விக்கெட் விழுந்த உடனே அந்த இடத்துலயே வந்து சரி மும்பை இதுக்கப்புறம் எந்திரிச்சு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் திலக் வர்மா இந்த வருஷம் எந்தெந்த டைம்லலாம் வந்து மும்பை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்களோ அந்த டைம்லாம் உள்ள வந்து மேட்சை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்கையோட அதிரடியான பேட்டிங் அப்படி இப்படின்லாம் பேசுகிறப்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபாஸ்டர் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவாங்கல்ல, கரெக்டான நேரத்தில் ஆக்சிலரேட்டும் பண்ணும், அதே சமயம் விக்கெட்டும் விடாமல் ஆடணுன்ற மாதிரி ஒரு ரோல் வந்து இந்த வருஷம் த்ரூ அவுட்டாக திலக் வர்மா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் தான் இன்னைக்கு பண்ணாரு. கூட சப்போர்ட்டிவாக நேகல் வதேரா சூப்பராக பண்ணார். நேகல் வதேராவை ஏன் உள்ளே எடுத்துகிட்டு வரல அப்படின்ற கேள்வி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப டீசெண்டாக பண்ணார். அப்படி இருக்கப்ப ஏன் அவரை யூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் பார்க்குறவங்கலாம் போகிறவங்கலாம் கேட்டே இருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்கிட்ட. அந்த மாதிரி ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஆகாஷ் மதுவாலை யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஆகாஷ் மதுவால் உள்ளே வந்தோடனே ஒரு இம்பாக்ட் பண்ணார். அப்புறம் சரியான பவுலிங் ரொட்டேஷன் பண்ண முடியல அப்படின்றதுனால அடி வாங்கினார். ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருந்த பிளேயர்ஸை ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற கேள்விக்கு மறுபடியும் அவங்க பிளேயர்ஸே பதில் சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு நேகல் வதேரா ஒரு 49 ரன்ஸ் அடிச்சாரு, வேல்யூபிள் ரன்ஸ். அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் போடலன்னா இன்னைக்கு அவங்க வந்து வச்ச அந்த ஸ்கோருமே இன்னைக்கு வந்து நின்றுக்காது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் அவங்க டாப் ஆர்டர் மறுபடியும் ஒரு கொஸ்டினபிளா இருக்கு, லோவர் மிடில் ஆர்டருமே கொஞ்சம் கொஸ்டினபிளா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு ஹர்திக் பாண்டியா நல்ல ஃபார்ம்ல இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் டிம் டேவிட் வழக்கம் போல ஃபுல் டாஸ் போட்டால் தான் அடிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கார்ல, அதே மாதிரி தான் திருப்பி இருக்காரு. இன்னைக்கு ஒரு ரொமாரியோ ஷெஃபர்டை வந்து டிராப் பண்ணிட்டு துஷாரா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. பட் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் என்ன அப்படின்னா ராஜஸ்தானோட பவுலர்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். ஸ்பின்னை செட்டில் ஆகவில்லை இன்னைக்கு. ஏன்னா திலக் வர்மாவும் நேகல் வதேராவும் சூப்பராக அடித்தாங்க. பட் எண்டில் வந்து சந்தீப் சர்மா சூப்பராக போட்டு கொடுத்தாரு. ஸ்டார்ட்லேயுமே அவர் தான் நல்லா வச்சு கொடுத்தாரு. அப்படி இருக்கப்ப டீசெண்டான பவுலிங் யூனிட்டாக இருந்தது. சந்தீப் சர்மா உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் பர்ஃபெக்டாக ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நடுவில் இன்ஜுரி கன்சர்னால வராமல் இருந்தார். பட் பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமான ஸ்கோர் அப்படின்ற மாதிரி கூட தெரில. ஏன்னா ராஜஸ்தான் சீக்கிரம் அடிச்சு முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி 1.5 ஓவர் ஸ்பேரில் அதுவும் வெறும் 3 பிளேயர்ஸ் மட்டும் ஆடி இன்னைக்கு மேட்சை சீல் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மேட்சாக முடிச்சாங்க ராஜஸ்தானுக்கு. ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஜாஸ் பட்லர் சூப்பராக விளையாடிட்டு இருந்தார், அவரோட ஃபார்மே சூப்பராக இருந்திருக்கு. பட் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பாலுக்கு தான் அவுட் ஆனார். அப்படி இருக்கப்ப ஓகே அவர் சொல்ல முடியாது. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை மறுபடியும் வந்து அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளார அவர் கொண்டு வந்திருக்காங்க. அவரோட பவர், அவரோட இன்னிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்டான இன்னிங்ஸ்னு காமிக்க வச்சுருக்காங்க. எப்படி ஒரு ஆர்சிபி யாரெல்லாம் ஒழுங்கா இல்லையோ அவங்களெல்லாம் வந்து திருப்பி ஃபார்ம் கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு மும்பை இன்னொரு ஆளை வந்து ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்சிபி மும்பை 2 பேரும் சேர்ந்து ராஜஸ்தானோட ஓப்பனர்ஸை ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு சூப்பரான செஞ்சுரி மும்பைக்கு அகைன்ஸ்டாக போன வருஷம் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, இந்த வருஷமும் அடிச்சிருக்காரு. ஸோ மும்பை ஒரு ஃபேவரட் ஆப்போனண்ட்டாக மாறிட்டு வராங்க எஸ்எஸ்விக்கு அப்படின்றது தான். பட் ராஜஸ்தான் பேட்டிங் யூனிட்டாக பார்க்கும்போது அவங்க மிடில் ஆர்டரை டெஸ்ட் பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் அந்த ஒரு ரியான் பராவுக்கு அப்புறம் கீழே வந்துட்டா அடிக்க முடியல அவங்களால. போன தடவை ஒரு ரவுமன் பவல் மட்டும் அடிச்சாரு. பட் இன்னுமே அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸ்டில் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, 14 பாயிண்ட் எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி கெத்தாக இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு மேட்ச் அப்படின்னு சொல்லணும். மேட்ச்சில் எங்கெங்கெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி தோணுச்சா கோபி அப்படின்னு கேட்டால் எனக்கு ஹர்திக் பாண்டியோட பவுலிங் ரொட்டேஷன் திருப்பி அதே ஒரு கொஸ்டினபிளாக தான் இருக்குது. நாங்களே ரூமில் 4 பேர் பேசினே இருந்தது. அதுதான் ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரீஸ் இருக்கும், அந்த டைமில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் பேசர்ஸை, கொஞ்சம் ஏதாவது ஸ்விங்கிங் இருந்திருக்கும் அப்படின்னு. பட் தெரில, அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்ததாக இருக்கட்டும். சரி இன்னைக்கு பெருசாக பிளானும் இல்லைன்னா துஷாரா நிறையா ஸ்லோவர் பால்ஸ் போட்டார். பட்லருக்கு ஸ்லோவர் பால் சீக்கிரம் ஈஸியாக பிக் பண்ணுவார். ஸோ பவுலிங் ரொட்டேஷனாகவும் சரி, ஃபீல்டிங் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ஸோ மும்பையா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தான். பட் இன்னைக்கு சகல் வந்து 200 விக்கெட் எடுத்துக்கிறாரு, அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஆக மொத்தம் ராஜஸ்தான் இந்த டோர்னமெண்ட்டில் செம்மையான டீமாக இருந்துருக்காங்க. மேக்ஸிமம் இல்லை ஒரு 90% குவாலிஃபை ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் ராஜஸ்தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்த மேட்ச்சில் தான் தெரியும். நாளைக்கு ஒரு செம்மையான மேட்ச் இருக்குது அப்படின்றனால இன்றைக்கே எல்லாரும் தூங்காமல் தான் இருந்திருப்பீங்க.
நாளைக்கு லக்னோக்கும் சென்னைக்கும் மேட்ச்சு பேபேக் மேட்ச், அதாவது சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால நாளைக்கு மேட்ச் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இன்னும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்குது அப்படின்றதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி சொல்ல வைக்காதீங்க.